ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சுவையான சூப்பரான காளான் குழம்பு நாம் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. இட்லி, தோசை, எல்லாத்துக்குமே சாதம், எல்லாத்துக்குமே சப்பாத்தி, எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் நைட்டு உங்களுக்கு சப்பாத்திக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செஞ்சோன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஒரு சுவையான காளான் கிரேவி செய்ய போகிறோம். கறி குழம்பு மிஞ்சின டேஸ்ட் இதில் இருக்கும். இதை நான் நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி சமைக்கலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சுக்கிறணும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இது பொரியட்டும். இப்போ இந்த சோம்பு, சீரகம், கசகசா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நாம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்ந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அதுக்கு பொன் வறுவலெல்லாம் வர வேண்டியதில்லை. 2 தக்காளி கட் பண்ணது அதில் சேர்த்துக்கலாம். அதோடு 2 பத்தை தேங்காய், இதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், தக்காளி வெந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் இப்போ சேர்த்தாச்சு. இந்த சூட்லேயே இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். சூடோடு போட்டோம்னா இதெல்லாமே கரிஞ்சு போயிடும் மசாலா. இப்போ இதுலேயே கொஞ்சம் மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நாம் அடுத்தது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்றேன். இதில் எண்ணெய் சூடாகட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு சேர்த்துருவோம். அது கூடவே கொஞ்சமாக நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க 400 கிராம் காளான், அதை சேர்த்துடலாம். இந்த காளான் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காளானில் உள்ள தண்ணியெல்லாம் பாருங்கள் இப்படி பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துருவோம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு லூஸாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த காளான் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், காளான் மோரோவர் குக் ஆகிடுச்சு. நாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளவு திக்னஸ் நமக்கு வேண்டியதில்லை. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இதில் நான் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா மட்டன் வாசனையோடு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை தொட்டுக்கிடலாம். சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய காளான் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக நம்ம தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மட்டன் குழம்பு மாதிரி இது இருக்குது. நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு போய்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம்.